நமச்சிவாய். இந்துக்கள் அனைவரும் கோவிலுக்கு செல்லும்போது ஏதாவது பிரார்த்தனையோடு செல்வார்கள். ஒரு வேண்டுதலை இறைவனிடம் வேண்டுவார்கள். அவரவர் தேவைக்கும் அவரவர் விருப்பத்திற்கும் தகுந்தாற்போல். சின்ன குழந்தைகள் எனக்கு நன்கு படிப்பு வர வேண்டும் என்று கேட்பார்கள். படித்து முடித்தவர்கள் நல்ல வேலை கிடைக்க வேண்டுமே என்று வேண்டுவார்கள். வேலை கிடைத்தவர்கள் திருமணமாக வேண்டுமே என்று வேண்டுவார்கள். திருமணமானவர்கள் எனக்கு குழந்தை வரத்தை கொடு என்று கேட்பார்கள். குழந்தை வரம் கொடுத்த பிறகு குழந்தைக்கு பள்ளிக்கூடத்தில் சரியான அட்மிஷன் கிடைக்க வேண்டும் என்பார்கள். பதவி உயர்வு கிடைக்க வேண்டும். இப்படியே அவருடைய வேண்டுதல் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகும். இப்படி வேண்டுதல் நிறைவேற நாம் என்ன செய்ய வேண்டும்? மங்கள நிகழ்ச்சி நடக்கும்போது யாராவது பேசும் அமங்கல வார்த்தை காதில் கேட்கக்கூடாது என்பதற்காக பெண்கள் குலவையிடுவார்கள். குலவையிடும் பொழுது மற்ற அமங்கலமான வார்த்தைகள் யார் காதிலும் விழாது. ஒரு பெற்றோர், ஒரு பெண் தாய் வீட்டில் குழந்தைகளை கண்டிக்கும் போது கூட அவர்கள் பாசிட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். அந்த சொல்லும் வார்த்தைக்கு அதே போல் கோயில்களில் மேளம் நாதசுரம் வாசிப்பதும் பூஜையின் போது மணி அடிப்பதும் உண்டு. சொல்லும் வார்த்தைக்கு வலிமை அதிகம் இருப்பது போல ஒரு செயலை செய்யும் அந்நாளுக்கும் வலிமை உண்டு. எல்லோருக்கும் பலவிதமான வேண்டுதல் இருக்கும். அதை எப்படி நிறைவேற்றுவது என்பதை தெரிந்து கொள்வது அவசியம். ஆவணி மாதம் சூரிய பகவானுக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமை என்று விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபட்டாலே போதும். சூரிய உதய நேரத்தில் அல்லது அன்று காலையில் உள்ள சூரிய கோரையில் குளித்துவிட்டு திருநீர் பூசி வீட்டில் இருக்கும் பூஜை அறையில் இறைவனை வழிபடுவது மிகவும் சிறப்பு. அதுவே உங்களுக்கு வேண்டிய வரங்களை தரும். முடிந்தபோது நீங்கள் கோயிலுக்கு சென்று இறைவனை கோவிலில் வழிபடுவதும் மிக்க சிறப்பாகும். அப்படி வேண்டுதல் பெறும் பொழுது சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞானம் புகழும் ஞாயிறே போற்றி 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 என்று சொல்லி வழிபட வேண்டும். சூர்யா போற்றி, சுதந்திரா போற்றி, மீரியா போற்றி, விண்ணகன் வினைகள் களைவாய், கதிரவா, தினகரா, பாஸ்கரா, ஆதித்யா, சூர்யா, ரவி என்று பல பெயர்கள் இருக்கின்றன. இப்படி சூரியனுடைய பெயர்களை கூறி போற்றி போற்றி என்று சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லி நாம் சூரியனை வழிபட வேண்டும். இந்த சூரிய வழிபாடு உங்களுக்கு பல வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்கு உதவியாக இருக்கும். இதை செய்து நீங்கள் பலன் பெறுவீர்களாக. வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.